வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ நம்ம ஒரு குட்டி கதையை கேட்டுட்டு அதன் மூலமாக சுவாமிஜியுடைய தத்துவமான தன்னுள் இருக்கும் மாபெரும் ஆற்றலை எல்லாருமே நம்பணும். முதல்ல தனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான், தனக்குள்ள மிக பெரும் ஆற்றலாக அவனே இருந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்பொழுது தான் மற்ற எல்லாருக்கும் அதே இரையாற்றல் தான் மற்ற எல்லாருக்குள்ளேயும் இருந்து இதே மாதிரி வழி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர முடியும். அந்த மாதிரி உணரும் பொழுது தான் சக உயிர்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு வளரும். தன்முனைப்பு அப்படிங்கிற திரை விலகும். அந்த மாதிரியாக தன்முனைப்புங்கிற திரை விலகணும்னா முதல்ல தனக்குள்ள இரையாற்றல் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் மற்ற எல்லாமே பாசிபிள் ஆகும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால் உண்மையான இரையாற்றலை உணரவும் முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாரு. இந்த தத்துவத்தை விளக்க ஒரு கதையை நம்ம இப்போ கேட்கலாம். ஒரு கதையை நான் இப்போ சொல்கிறேன், அதை கேட்டு சிந்திக்கலாம். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவனுடைய தாத்தா என்ன பண்ணினார்னா, சாக போகிற நேரத்தில் அவங்கிட்ட ஒரு ஆன்டிக் புத்தர் சிலை, அதாவது அரிய கலை பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தர் சிலையை அவங்கிட்ட கொடுத்துட்டு, இதோட வேல்யூ $5000 இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செத்து போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் அந்த சிலையை வச்சிட்ருக்கான். கொஞ்சம் காலம் போகிறது. கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் அவன் பிஸ்னஸ் ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதங்கள்லையும் பொருள் திரட்டிகிட்டே இருக்கான். பொருள் போதலை, பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு தேவையான பொருள் அவன்கிட்ட சேரலை. அப்போ அவன் யோசிக்கிறான், என்ன செய்யலாம், எப்படி நம்ம மிச்ச பொருளை திரட்டுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவனுக்கு அந்த புத்தர் சிலை ஞாபகத்துக்கு வருது, தாத்தா கொடுத்தது. அவர் தான் சொன்னாரே ஒரு $5000 பெறும் இந்த புத்தர் சிலைன்னு, அதனால் நம்ம இந்த புத்தர் சிலையை விற்று அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய பிஸ்னஸை நல்லபடியாக துவங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அதற்கான ஆடெல்லாம் கொடுத்துட்டான். எல்லா மீடியாலையும் ஆட் கொடுத்துட்றான். இந்த மாதிரி ஒரு அரிய கலை பொக்கிஷமான ஒரு புத்தர் சிலை இருக்குது, வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ நிறைய என்கொயரிஸ் வருது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாங்க. இவன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்லிகிட்டே இருக்கான். சொல்லிகிட்டே இருக்கும்போது நேரில் முதல்ல ஒருவர் வராரு, பார்க்குறாரு. பார்த்துட்டு இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரிஜினல் பீஸ் கிடையாது, இது போலி மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் என்னால் வாங்க முடியாது, அவ்வளோ ரேட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்தவர் போயிடுறாரு. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து ஒருத்தர் வராரு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த புத்தர் சிலையை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ சொல்கிற மாதிரியான ஒரு அரிய கலைப்பொருளெல்லாம் இது கிடையாது, இது நீ சொல்கிற மாதிரி $5000 போகாது, இது சும்மா ஒரு $500 தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே இவன் வேண்டாம் வேண்டாம், நான் $500 கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறான். அடுத்து இன்னொருத்தர் வராரு. அவர் பார்த்துட்டு இந்த புத்தர் சிலை நீ சொல்கிற மாதிரி உண்மையானதில்லை, அது போலியானது, $5000 போகாது, வெறும் $750 தான் போகும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. அப்போ இவனுக்கு லேசாக ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே வருது. ஒருவேளை நம்ம தாத்தா இதனுடைய ஒரிஜினல் வேல்யூ தெரியாமல் சொல்லிட்டாரோ, அல்லது அவரே வேறு யார்கிட்டையாவது ஏமாந்துட்டாரோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஆனால் தாத்தா $5000 பெறும்னுல சொன்னார். ஆனால் இதோட 3 பேர் வந்தாங்க, 3 பேருமே இல்லை, இது போலின்னு சொல்கிறாங்க, வேல்யூவும் அவ்வளோவெல்லாம் போகாதுன்னு சொல்கிறாங்களே, என்னன்னு தெரியலையேன்னு அவன் மனசுக்குள்ளே ஒரு குழப்பமும் சந்தேகமும் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திரும்பவும் நிறைய பேர் என்கொயர் பண்ணுறாங்க.
பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்குற எல்லாருமே இது வந்து ஒரிஜினலான பீஸ் கிடையாது, இதுக்கும் $5,000 போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இளைஞன் ஒரு முடிவுக்கு வரான். ஓஹோ, அப்போ வந்து இது உண்மையாகவே ஒரிஜினல் பீஸ் கிடையாது போல், நம்ம தாத்தா தான் ஏதோ வந்து தவறுதலாக நம்மள்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால நம்ம அடுத்து யார் என்ன ரேட்டு கேட்டாலும் இதை கொடுத்துட வேண்டியதான், இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வரான். அதே மாதிரி ஒருத்தர் வராரு, வந்து $750க்கு இந்த புத்தர் சிலையை கேட்குறாரு. அவனும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டான். $750க்கு விற்றுட்டான் அந்த புத்தர் சிலையை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கடந்தது. தன்னுடைய வியாபார விஷயமா அவன் ஏதோ ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறான். போகும் பொழுது அங்கே வந்து கலைப்பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடை இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போய் பார்க்குறான். அங்கே இவன் விற்ற அதே ஆன்டிக் புத்தர் சிலை விலைக்கு வச்சுருக்காங்க. அந்த புத்தர் சிலையை பார்த்தோன்னே இவனுக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியல. எவ்வளோ ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா $7,500 அப்படின்னு போட்டிருக்காங்க. இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. திரும்ப திரும்ப எடுத்து பார்க்குறான். $7,500 தான் அதில் போட்டிருக்காங்க. இவன் கூட 750 பார்க்குறான், $7,500ன்னு போட்டிருக்கு. சரி, ஒருவேளை நம்ம கொடுத்த சிலையா இது வேறு ஏதாவது சிலையா அப்படின்னு பார்க்குறதுக்காக செக் பண்ணுறான். அதில் இவங்கிட்ட இருந்த புத்தர் சிலையில் இருந்த ஒரு ஐடென்டிட்டி மார்க்கு அப்படியே இருக்குது. சரி, அப்போ இது நம்ம கொடுத்தது தான், அப்போ நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அது எப்படி நம்ம வந்து நம்மக்கிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி இது போலின்னு சொன்னாங்க, வந்தவங்க வெவ்வேறு அன்பர்கள் வந்தாங்க, வெவ்வேறு மனிதர்கள் வந்தாங்க, வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி இது போலி, இது ஒரிஜினல் கிடையாதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே இது $500 தான் பெறும், $700 தான் பெறும், $750 தான் பெறும்னு சொன்னாங்களே, அப்போ இங்கே மட்டும் எப்படி இவ்வளோ ரூபாய் சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபம் வருது. தான் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கோபத்தோட அந்த கடையினுடைய உரிமையாளரை போய் பார்க்குறான். போய் பார்த்து, ஐயா இது வந்து $7,500ன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் நான் வந்து இதை 750க்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். கேட்டவுடனே அந்த உரிமையாளர் சொல்கிறாரு, அப்பா நீ ஏமாந்தேன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட இருந்த ஒரு பொருளை பற்றி, அதனுடைய வேல்யூவை பற்றி உனக்கே ஒழுங்காக தெரியலை. தெரிஞ்சிருந்தா யார் வந்து இது வந்து போலி, ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்கிற அந்த நம்பிக்கையை வச்சுருந்தேன்னா கொஞ்சம் காலம் கழித்து உனக்கு வந்து அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரிய வந்திருக்கும். ஆனால் நீ என்ன பண்ண, 2 பேர் வந்து உன்னுடைய பொருள் போலின்னு சொன்ன உடனேயே உங்ககிட்ட இருக்கிற பொருளுடைய வேல்யூவை பற்றி தெரிஞ்சுக்காம நீயும் வந்து அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்ட, குழம்ப ஆரம்பிச்சிட்ட. அதுக்கப்புறம் வந்து நீ அடுத்தவங்களுடைய பேச்சுக்குள்ளே ஆளாகி நீ வந்து $750க்கு விற்றேன்னா அது உன் முட்டாள்தனம், வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மை உரைச்சது. எவ்வளோ பேர் வந்து என்ன நம்மளை டைவர்ட் பண்ணாலும் ரியலாக நம்மக்கிட்ட நம்ம தாத்தா சொன்னது என்ன, இது ஒரிஜினலான ஒரு பொக்கிஷமான ஒரு புத்தர் சிலை, ஆன்டிக் புத்தர் சிலை, இதனுடைய வேல்யூ $5,000ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஏன் அதை சந்தேகப்பட்டு மனசு மாறினோம், அப்போ நம்மளுடைய தப்பு தான் இது அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொண்டான். இந்த கதையில் வரக்கூடிய இந்த இளைஞனை போலவே தான் நம்மளும் இருக்கோம். பல நேரங்களில் மகரிஷி மாதிரியான மகான்களே சொன்னாலும் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம நம்ப மாட்டேங்கிறோம், வாழ்க்கையில் அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம். மகரிஷி அவர்கள் அதே தான் சொல்கிறாரு, முதல்ல உனக்குள்ளே இறையாற்றல் இருக்குது, அதுதான் செயலின் விளைவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுதான் எல்லா திருவிளையாடல்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாபெரும் உண்மையை நீ முதல்ல நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அபரிமிதமான ஆற்றல்களை நீ வெளியில் கொண்டு வர முடியும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை மதித்து ஆற்றலை நம்பும் பொழுது தான் அடுத்தவர்களுக்குள்ளேயும் இதே மாதிரியாகத்தான் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இதே மாதிரியான இறையாற்றல் தான் எல்லாவற்றையும் அடுத்தவர்களுக்குள்ளேயும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுங்கிற உண்மையை உணர முடியும். பிறரை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும், பிற உயிர்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு பண்பு வரும். பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து
பிற சுதந்திரத்தை மதித்து வாழக்கூடிய ஒரு மேலான பண்பு நம்மிடம் மேலோங்கும் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு. இதை நம்ம வாழ்க்கையிலையுமே ஆமாம் நமக்குள்ளெல்லாம் அவ்வளோ பெரிய இரையாற்றல் இருக்குமா அப்படின்னு நினைக்காம முதல்ல நாம் அதை, ஏன்னா நம்மளால் உணர முடியாத விஷயங்களை பெரியவர்கள் மகான்கள் சொல்லி வச்சதை வச்சு தான் நம்ம நம்பணும். அப்படி நம்பும் பொழுது தான் நம்ம அந்த வழியில் போய் அதை தெரிந்து கொள்ளும் ஒரு முயற்சியை எடுக்க முடியும். அதனால் எல்லாம் வல்ல பேராற்றல் நமக்குள்ளேயே அறிவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை முதல்ல நாம் மதித்து உணர்ந்து இறையாற்றலை நோக்கின பயணத்தையும் தொடங்க முடியும். நம்முடைய தன்முனைப்பு திரை விலகணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களையும் நம்மை போல மதிக்கக்கூடிய ஒரு பண்பு வேணும். எல்லா உயிர்களையும் இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மேலான குவாலிட்டி வேணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கிறதுக்காக இந்த கதை அற்புதமாக நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நான் நம்பினதுனால இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.